அந்த பஞ்சு விளைய போகிறது அல்லவா, அதில் ஒரு பகுதி விளைந்தவுடன் அதை விளைய விளைய அப்படியே ஏற்றுமதி செய்து விட்டார்களாம். ஏற்றுமதி செய்து முடித்து விட்டார்கள். பிறகு நடைமுறையில் பார்த்தால் விளைச்சல் இல்லையாம். இவர்கள் எதிர்பார்த்த விளைச்சல் இல்லையாம். அதற்கு பிறகு விளைச்சல் இல்லை என்பதால் விலைவாசி ஏறிவிட்டதாம். கட்டுமையாக ஏறிவிட்டது. பஞ்சின் விலை சொல்ல முடியாது, விண்ணை தொட்டு விட்டது. நூலின் விலை சொல்ல முடியாது. ஈரோடு ஈஸ்வரன் கோயில் பகுதியிலே ஏறத்தாழ ஒரு 40-50 கடைகள், ஜவுளி கடைகள், நூல் கடைகள் இழுத்து பூட்டப்பட்டு வருடக்கணக்காக அந்த கடைகளே இல்லை, காணாமல் போய்விட்டது. எனக்கு தெரிய அப்ப ஈரோடு ஜவுளி நகரம் அல்லவா, அப்ப நூல் விலை பஞ்சு விலை ஏற்றத்தால் ஏற்பட்டிருக்கிறது அல்லவா. இந்த ஈரோடுல மட்டுமல்ல, இந்தியா பூராவிலும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்போ விளைந்த பஞ்சையும் சில வடநாட்டில் இருக்கிற விளைந்த மனிதர்கள், அரசியலில் விளைந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வாங்கி பதுக்கி வைத்திருக்கிறார்களே, அந்த பதுக்கி வைத்திருப்பதை எடுக்க முடியாதா? பதுக்கி வைத்திருப்பதையும் எடுக்க முடியாது. எவ்வளவு விளைகிறது என்பதை ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு அது விளைந்து முடிந்த பிறகு ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல வைத்து எவ்வளவு மிகுதியாக விளைந்திருக்கிறது என்பதை பார்த்து மிகுதியாக இருப்பதைத்தானே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். விளைய விளைய வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வார்களா? நம் கிராமத்திலே சொல்வார்கள் அல்லவா, திருவாத்தான் கதை என்று. அதுதான் இந்த கதை. திருவாத்தான்கள் அல்லவா இருக்கிறார்கள் இந்த தேசத்தில். யாராவது நம்ப முடியுமா? நான் சொல்லுவதை அரசியல், தயவு செய்து அரசியல் காரணத்துக்காக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேன். ஏனென்றால் திருப்பூர், ஈரோடு, கரூர் இந்த பகுதிகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற பள்ளிபாளையம், இந்த பக்கத்தில் இருக்கிற குமாரபாளையம், இதெல்லாம் சோமனூர் போன்ற பகுதிகள், இந்தியாவின் மான்செஸ்டர் சொல்லக்கூடிய கோயம்புத்தூர், எத்தனை தொழிற்சாலைகள் இழுத்து பூட்டப்பட்டு விட்டன. திருப்பூர் நிலைமை என்ன தெரியுமா? போன 4 நாட்களுக்கு முன் நிலவரப்படி 10,000 குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் டிசி திருப்பி கேட்டிருக்கிறார்கள். டிசி ஏன் டிசி கேட்டிருக்கிறார்கள்? அடுத்த பள்ளிக்கூடத்தில் சேர்வதற்காக இல்லை, அந்தந்த ஊருக்கு திரும்பி செல்வதற்காக. பெற்றோர்கள் அங்கு வேலை இல்லை என்பதால், பஞ்சு விலை நூல் விலை ஏற்றத்தால் அங்கு வேலை இல்லை என்பதால், தொழிற்சாலைகள் இழுத்து பூட்டப்பட்டு விட்டதால் சொந்த ஊருக்கு திரும்பி செல்கிறார்கள். போயிட்டு 1 மாசங்கள் திரும்பி வருவோம் என்ற நம்பிக்கை கூட அவருக்கு இல்லை. ஏனென்றால் பஞ்சு விலை ஏற்றத்தால் இனிமேல் இப்படி மாற்றம் ஏற்படுமா என்ற பெரிய சந்தேகம் ஏற்பட்டு குழந்தைகளை டிசி வாங்கி கொண்டு சொந்த ஊருக்கு திரும்பி பிழைப்பதற்காக, பஞ்சம் பிழைப்பதற்காக வந்த இடத்தில் பிழைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அல்லவா. இந்த கொள்கையை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டாமா? விலையேற்றத்தை பற்றி சிந்திக்க வேண்டாமா? அப்ப இந்த தேசத்திலே உள்ளவர்களுக்கு ஏன் பதுக்கள் எங்க இருக்கிறது என்று எடுக்க வேண்டாமா? அவர் பெரிய அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள், சரத்பவார் போன்றவர்கள் வடநாட்டில் இருப்பவர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களே மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள். அவர்களே கொண்டு போய் டன் கணக்காக கொண்டு போய் அடுக்கி வைத்திருக்கிறார்களே. இந்த விஷயம் தவறாக எண்ண விட வேண்டாம். செல்வாக்கு மிக்கவர்கள், அரசியலில் செல்வாக்கு மிக்கவர்கள் அந்த அரசியல் செல்வாக்கை மக்களுக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் தனிப்பட்ட மனிதர்களுக்காக, சொந்த மனிதர்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. அப்படியெல்லாம் தேசத்திலே நடக்கிறது. இது பற்றி எல்லாம் நாம் யோசிக்க வேண்டாமா என்றுதான் நான் கேட்கின்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா வேட்பாளர்கள்லாம் தவறான கணக்கு காட்டுறாங்க அப்படின்னு ஒரு சில பேச்சுக்கள் அடிப்படுது. இது உண்மை நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொத்து விவரம் தவறாக கொடுப்பது என்பது அது அவர்கள் தில்லுமுள்ளுகளை எல்லாம், ஏராளமான தில்லுமுள்ளுகள் எல்லாம் செய்வார்கள். அது செய்து கொண்டிருக்கிறார்கள், நடைமுறையில் தெரிகிறது. ஆனால் ஒன்றே ஒன்று, எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுக்கிறார்கள் அரசியல் கட்சிகள். தேர்தல் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ, தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிடுகிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையில் தான் நீங்க சொன்ன இலவச ஜாலங்கள் எல்லாம் அதில் தான் இருக்கின்றன. ஆனால் ஒன்றே ஒன்று, எங்கள் வேட்பாளர்கள், எங்கள் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தகுதி மிக்கவர்களாக, தரம் மிக்கவர்களாக, எல்லா அம்சங்களிலும் சிறந்தவர்களாக, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் மிக்கவர்களாக நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்ல வேண்டாமா? நாங்கள் வேட்பாளர் தேர்வு என்பதை ஒரு வேள்வி போல் நடத்துகிறோம். ஏனென்றால் எங்கள் கட்சியின் மானத்தையும் அவர்கள்தான் காப்பாற்ற வேண்டும், தேசத்தின் மானத்தையும் அவர்கள்தான் காப்பாற்ற வேண்டும். இன்னொரு முக்கியமான கேள்விங்க ஐயா, நல்ல வேட்பாளர்களை அரசியல் கட்சிகள் அறிமுகப்படுத்துவதற்கான தயக்கம் என்ன? அந்த தொகுதி மக்கள், லட்சோப லட்ச வாக்காள பெருமக்கள் நம்பிக்கையை பெற்று, அவர்கள் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு 5 ஆண்டு காலம் அவர்கள் பணியாற்றுகிற போது அவர்கள் தூய்மையானவர்களாக, நேர்மையானவர்களாக, நல்லவர்களாக, நடுநிலைமையாளர்களாக, அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக, சாதி, மதம், மொழி என்ற எத்தனையோ வேறுபாடுகள் இருந்தாலும், அரசியல் கட்சி வேறுபாடுகள் கூட இருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து அனைத்து வாக்காளர்களையும், அனைத்து குடிமக்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக, ஒரு நல்லிணக்க சிந்தனை மிக்கவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அதற்கான ஒரு சமுதாய கண்ணோட்டம் மிக்கவர்கள் தான் வேட்பாளர்களாக இருக்க வேண்டும். சமுதாயம் பற்றி இடையறாமல் சிந்திப்பவர்கள் தான் வேட்பாளர்களாக இருக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் சிந்திக்கின்றனவா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அது பற்றி கவலைப்படுவதே இல்லை. பணத்தை கொடுத்து வேட்பாளராக வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்,
சாதியை காட்டி வேட்பாளராக வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தனக்கு அடியாட்களை வைத்து வேட்பாளராக வரக்கூடியவர்கள், எனக்கு ஒரு 100 அடியாட்கள் இருக்கிறார்கள், எப்படியும் நான் தேர்தலை சமாளித்து விடுவேன், என்னால் ஒரு 2 கோடி ரூபாய் சொந்தமாக செலவிட முடியும், ஆகவே தேர்தலை சமாளித்து விடுவேன், உங்களுக்கு கொடுக்கிற 1 கோடி ரூபாய் போக என்னால் ஒரு 5 கோடி செலவிட முடியும் என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கணத்தை வைத்து வேட்பாளர்களை தேர்வு செய்வது, இப்படி எல்லாம் வேட்பாளர்களை தேர்வு செய்கின்றார்களே, அவர்களை பற்றியே நீங்கள் அடிப்படையிலே சிந்திக்க வேண்டும். நம்மை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? வாக்காளர்களை பற்றியும் குடிமக்களை பற்றியும் அரசியல் கட்சிகள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நினைக்க வேண்டாமா? வெற்றி பெற்று எம்எல்ஏ எம்பி என ஆனவர்கள் தங்களோட தொகுதியில செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு கமிஷன் வாங்குறாங்க. இந்த நிலைமைய நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு பைசா கூட நேரடியாக மறைமுகமாக நான் லஞ்சமாக மாட்டேன். சத்தியத்திற்கும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் சட்டத்திற்கும் புறமாக ஒரே ஒரு பைசா கூட நான் சம்பாதிக்க மாட்டேன். சொந்த தொழில் எனக்கு ஏதேனும் இருக்கும் என்றால் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த தொழிலை வளர்க்க மாட்டேன். இந்த 5 ஆண்டு காலத்திற்கு தொழில் என்ற ஒன்று இருக்குமானால் அந்த தொழிலை என்னை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை பார்த்துக் கொள்வார்களே தவிர நான் முழுக்க 5 ஆண்டு காலத்தில் மக்கள் பணி மட்டுமே செய்வேன். இந்த சொந்த பணியை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு மக்கள் பணி அதுதான் என் முழுமையான பணி என்று நான் ஏற்றுக்கொண்டு 5 ஆண்டு காலத்தில் அதை மட்டுமே நான் முழுமையாக செய்ய இருக்கிறேன். இன்னொன்று, ஒரு புதிய விஷயம் இருக்கிறது. லஞ்சம் வாங்குவது முன்பெல்லாம் வேறு விதமான லஞ்சம், டேபிள் கடியை வாங்குவது, ரகசியமாக வாங்குவதெல்லாம் ஒரு லஞ்சம். இப்போது எப்படி தெரியுமா? ஒரு எம்எல்ஏ எம்பி அல்லது யூனியன் கவுன்சிலரோ டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரோ அல்லது யூனியன் சேர்மனோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் சேர்மனோ இப்படி எல்லாம் எத்தனையோ பதவிகள் இருக்கிறது அல்லவா? இந்த பதவியில இருக்கக்கூடியவர்கள் பேசாமல் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் தானாக ரகசியமாக பணம் வந்து கட்டுக்கட்டாக விழும், தானாக விழும். எப்படி என்றால், ஒரு எம்எல்ஏ இருக்கிறார் என்றால் அவர் தொகுதிக்குட்பட்ட இடத்தில் எந்த இடத்தில் ரோடு போட்டாலும் 10% 15% தானாக, அதைத்தான் கட்டிங் என்று சொல்கிறார் நான் கருதுகிறேன். அந்த கட்டிங் 10% 15% 20% எவ்வளவு எனக்கு தெரியாது, ஆனால் சதவீதம் இருக்கிறது. எந்த மக்கள் பணி நடந்தாலும் அந்த மக்கள் பணியில் ஒரு சதவிகிதம் கமிஷனாக தானாக வருகிறது. அந்த கமிஷன் வீட்டுக்கு ரகசியமாக வந்து சேர்கிறது என்றால் வெளியிலே பார்த்தால் லஞ்சம் வாங்காதவர் மாதிரி இருப்பார், ஆனால் இது கமிஷன் தானே வருகிறது, லஞ்சம் இல்லையே என்று சொல்லுவார். தயவு செய்து ஒன்றை சொல்கிறேன் வாக்காளர் பெருமக்களுக்கு, எந்த ஒரு வேட்பாளரும் வெற்றி பெற்று விட்டால் அவர் 5 ஆண்டு காலத்திற்கு லஞ்சம் வாங்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, ஒரே 1% கூட, ஒரு பைசா கூட கமிஷன் ஆகும் பெறக்கூடாது. கமிஷன் என்பது மக்களுக்கு செய்யக்கூடிய வேலையை தரமற்ற முறையிலே செய்துவிட்டு அந்த பணத்தை தனிப்பட்ட முறையிலே சட்டமன்ற உறுப்பினர் பெற்றுக் கொள்வது, இது அதைவிட கேவலம், கேவலத்திலும் கேவலம். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், நான் கமிஷன் நான் வாங்குவதில்லை, ஆனால் என் கட்சியை நான் நடத்தியாக வேண்டும் அல்லவா, அதற்காக நான் கமிஷன் வாங்குகிறேன். கட்சி வாங்குகிறது கமிஷன், அல்லது கட்சி வாங்குகிறது இது போன்ற 10% 15% கமிஷன் எல்லாம் நான் வாங்குவதில்லை. சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலே இருந்து கொடுக்கப்படக்கூடிய பணம் இருக்கிறது. ஒரு பள்ளிக்கூடம் கட்டுகிறார்கள் என்றால் ஒரு 10 லட்சம் செலவிடுகிறது என்றால் ஒரு 2-1.5 லட்சம் ரூபாய் எம்எல்ஏவுக்கு வந்து விடுகிறது. ஒரு சிலர் எம்எல்ஏக்கள் தாங்கள் வாங்கிக் கொள்கிறார்கள், ஒரு சிலர் கான்ட்ராக்டரிடம் தாங்கள் வாங்குவதில்லை. ஏதாவது கட்சி பிரச்சனை என்று வருகிற போது மாதந்தோறும் கட்சிக்கென்று வசூல் செய்து கொள்கிறார்கள். நான் கேட்கிறேன், மக்கள் வரிப்பணத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு கப்பம் கட்ட வேண்டுமா என்ன? கட்சிக்காக கூட கமிஷன் வாங்கக்கூடாது, தனிப்பட்ட மனிதருக்காக கமிஷன் வாங்கக்கூடாது. சில பேர் இன்னும் சமாதானம் சொல்கிறார், இப்படி கமிஷன் வாங்கி நான் ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறேன். என்ன கூத்து இது? ஏழை மாணவரை படிக்க வைக்கிறாயா? பல்லாயிரக்கணக்கான ஏழையின் வயிற்றில் அடித்துவிட்டு சில ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறேன் வெட்கங்கெட்ட முறையிலே சொல்கிறாயே. நீ சேவை செய்ய வேண்டும் என்றால், பணத்தை செலவிட வேண்டும் என்றால், சொந்த பணம் உனக்கு இருந்தால் செலவிடு, இல்லை என்றால் வசதி வாய்ப்புள்ளவர்கள் 4 பேரிடத்தில் பெற்று ஒரு சேவை அமைப்பை செய்ய வேண்டும், அறக்கட்டளை நிறுவ வேண்டும் என்றால் நிறுவச் செய், அதெல்லாம் தவறில்லை. அப்போ லஞ்சமோ கமிஷனோ இல்லாம நல்ல திட்டங்களை நிறைவேற்ற முடிய இயலாதா? எத்தனையோ வடிவங்களில் சேவை செய்யலாம், ஆனால் இந்த கமிஷன் வாங்கி சேவை செய்கிறோம் என்று சொல்வதெல்லாம் சேவை என்ற போர்வையிலே நடக்கக்கூடிய கொள்ளையே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆகவே லஞ்சமும் வாங்கக்கூடாது, கமிஷனும் வாங்கக்கூடாது. சில பேர் லஞ்சம் வாங்க மாட்டான், கமிஷனும் வாங்க மாட்டான், எந்த வேலையும் செய்யவும் மாட்டான். லஞ்சம் வாங்கக்கூடாது, கமிஷன் வாங்கக்கூடாது என்ற காரணத்தால் வேலை நடக்கக்கூடாது என்பதல்ல. சட்டமன்ற உறுப்பினர்கள் துருதுருப்பாக சொந்த வீடு கட்டுகிற போது, சொந்த நமக்கு ஏதாவது செய்கிற போது
எவ்வளவு வேகமாக செய்வோமோ அதுபோல 5 ஆண்டு காலம் அந்த மக்களுக்காக இடையறாமல் உழைக்க வேண்டும். புதிய புதிய திட்டங்களை தீட்ட வேண்டும். அந்த மக்களுக்காக அரசாங்கத்திடம் என்னென்னவெல்லாம் பெற முடியுமோ, மத்திய அரசாங்கத்திடம் மாநில அரசாங்கத்திடம் என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன, என்னென்ன மக்கள் நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் அந்த வேட்பாளர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் புரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் இது வருகிறது, இந்த திட்டத்தில் இது வருகிறது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சட்டமன்றத்தில் வாதாட வேண்டும். தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர், குறிப்பிட்ட அமைச்சர் பெருமக்களை சந்தித்து அல்லது அரசு செயலாளர்களை சந்தித்து, IAS அதிகாரிகளை சந்தித்து வாதாடி போராடி பெற்று அந்தந்த ஊர்களிலே அந்தந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் பாடுபட வேண்டும். 5 ஆண்டு காலத்தில் இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிலே செய்வதற்கு முற்பட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அதே சிந்தனையாக இருக்க வேண்டும். ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு அதுதான் சிந்தனை. ஏனென்றால் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், நம்பி வாக்களித்திருக்கிறார்கள், நம்பி இந்த தொகுதியை உங்கள் கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இரவென்றும் பகலென்றும் பாராமல் அந்த 5 ஆண்டு காலத்தில் ஏதேனும் மக்களுக்கு செய்ய வேண்டாமா, செய்ய துடிக்க வேண்டாமா? ஆகவே கிடைத்த அருமையான வாய்ப்பு. வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் மேங்கினேன் என்று சொன்னான் ஒரு கவிஞன். அருமையான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு, சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறதே, மிக அற்புதமான வாய்ப்பு. ஆனால் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இதை கொள்ளையடிப்பதற்கு அருமையான வாய்ப்பு என்று பலர் நினைக்கிறார்களே என்பதுதான் எனக்கு வேதனை. இது சேவை செய்வதற்கு அருமையான வாய்ப்பு. மக்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்து, மக்கள் நல்ல காரியத்தை செய்து, மிகச்சிறந்த காரியத்தை செய்து, அந்த மக்களை அந்த 5 ஆண்டு காலத்தில் தரம் உயர்த்தி அந்த தொகுதியை மேம்பட செய்து தலைநிமிர வைக்கின்ற அந்த பொறுப்பு ஒரு மனிதனிடம் ஒப்படைக்கிறார்கள் என்றால் அந்த பொறுப்பை, கடமையை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். இப்ப இருக்கிற தேர்தல் ஆணையத்துடைய தற்போதைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுங்க ஐயா? இந்த அளவுக்கு கெடுபிடிகள் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேர்தல் ஆணையம் இந்த முறை செய்து வரக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்தும் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாகும். மனதார வரவேற்கின்றேன். ஆனால் தொடக்கத்திலே இருந்து எல்லோரும் என்ன சிந்திக்கிறார்கள் என்றால், தொடக்கத்தில் இப்படித்தான் தேர்தல் ஆணையம் இருக்கும், ஒரு 4-5 நாட்களுக்கு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு அதற்கு பிறகு ஆஹா இப்படி செய்கிறார் என்று சொல்லுகிற போது கடைசியில் திடீரென்று கோட்டை விட்டு விடுவார்கள். அதற்கு பிறகு பணம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் யார் கொடுக்க விரும்புகிறார்களோ செய்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். பட் என்னை பொறுத்தளவிலே இப்போது கெடுபிடி என்று சொல்கிறார்களே, இருக்கட்டுமே அந்த கெடுபிடி. இப்ப நான் கூட 4-5 நாட்களுக்கு முன்பு சில நண்பர்களோடு ஒரு வேன் சென்று கொண்டிருந்தேன். திடீரென்று முன் சீட்டிலே தான் அமர்ந்திருந்தேன். திடீரென்று 10-20 போலீசார் மரத்தடியில் நின்றவர்கள் பாய்ந்து வந்தார்கள். பாய்ந்து வந்து காரை நிறுத்தினார்கள். அந்த காருக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருந்த போலீசார் உயர்மட்ட அதிகாரி என்று கருதுகிறேன். அவர் என்னை தெரிந்து கொண்டார். இருந்தால் சிரித்துக் கொண்டு அங்கே அமர்ந்து கொண்டிருந்தார். வந்தவர் யாருக்கும் என்னையும் தெரியாது, அடையாளம் தெரியாது. பாய்ந்தார்கள். உடனே பையெல்லாம் விடுகின்றார்கள். உடனே பையை எடுத்து காட்டினோம். பின்னால் இருக்கிற ஒவ்வொரு பையும் எடுக்க வேண்டும் என்றார்கள். நான் சிரித்துக் கொண்டேன். எனக்கு ரொம்ப சிரிப்பு, மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு. உடனே எல்லாரும் பையை திறந்து காட்டுங்கள் என்று நானே சொன்னேன். இப்ப பையை திறந்து காட்டிக் கொண்டிருப்பதெல்லாம் இந்த க்ளோஸ் அப்ல வீடியோவில் பதிவு செய்து கொண்டே இருந்தார்கள். நான் சிரித்துக் கொண்டே இருந்தேன். அப்புறம் வீடியோல பதிவாகிறது, ஒரு பக்கம் துப்பாக்கி வைத்திருக்கிற போலீசார் இருக்கிறார்கள். அப்படியே கெடுபடியாக இருக்கிற முரட்டுத்தனமாக இருந்தது. அவர்கள் முரட்டுத்தனமாக பாய்ந்த போது நான் மற்றற்ற மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டேன். பிறகு சொன்னேன், ஐயா எல்லா பையும் பார்த்து விட்டீர்களா என்று கேட்டேன்.